கொரன் சனா மகாலட்சுமி எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நான் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது மேடம், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பிடிவி நான் கூட இவரை நான் செட்டில் வச்சு சொன்னேன். சார் நான் கூட சந்தானா சாருக்கு உங்களுக்கு காம்பினேஷனில் தான் அது ஓடுது போல் இருக்குது. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. உண்மையாகவே அவர் என்ன சொன்னார்னா, நான் டயலாக் நிறையா படித்து அது ஃப்ளோவில் இருக்குன்னு நினைப்பேன். அவர் நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது வேறு அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனாக மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தாலும் கூட இருக்கால சாப்பிட்ற ட்ரை பண்ணுவார். ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேடித்தனமான ஒரு ஆக்டர் விடிவி கணேஷ். இது இப்போ இந்த மேடையில் கூட எவ்வளோ ஏன்னா ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கோ இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேடி புள்ள தான் விடிவி கணேஷ். அது நான் இன்னசென்ட் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பூரி சார் சொன்ன மாதிரி சரி, இல்லை சார்மி மேடம் சொன்ன மாதிரியும் சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் சிரிச்சிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். தெலுங்கில் ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நான் அங்கே தான் இருக்கார். தமிழ் படங்களை விட அங்கே தான் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு. தயவு செஞ்சு மறக்காமல் இதை எழுதுங்க. சம்யுக்தா பேரை நான் மறந்து போடுவேன் கடைசி நாள் வரைக்கும். ஸ்வேதான்னு கூப்பிட்டுருந்தேன், எப்பயும் ஸ்வேதான்னு வந்துருச்சு. தேங்க்ஸ் சம்யுக்தா ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம். ரொம்ப அழகான அறிவான ஒரு குழந்தை சம்யுக்தா. ரொம்ப மெனக்கெடுதலே இல்லை, அவங்களோட அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அது அழகாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆக்டர். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க சம்யுக்தா, பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. அது கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து ஞாபகம் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். சார்மி மேடம் சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது மேடம், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டே சாவடிப்பாங்க. நிஜமாகவே பல முறை அங்கே போனால் நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்க கூட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். நான் அவங்ககிட்ட இருக்கும்போது தான் இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த அமோரான ஒரு டயட் கோர்ஸில் போய் சேர்ந்தேன். நான் ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் பொய்லாம் சொல்ல, நிஜமாகவே நம்ம தெலுங்கு படம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாக இருக்கும், சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். பூரி ஜெகநாத் சீரியஸ்லி அந்த மனுஷன் ஒரு வரலாறுங்க. இஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. எனக்கும் அவருக்கும் தெரியாமல் ஏற்பட்ட தொடர்பு அம்மா நானா ఒక தமிழம்மா தமிழம்மாய் கதா. அந்த படம் தமிழில் எம் கொரன் சனா மகாலட்சுமி எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். 400 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்கள் படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார், வடபள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம்னு ஒரு ஜிம் இருக்கும், அங்கே எடுத்தாங்க, அங்கே நான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊர்லேருந்து வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டகம் இருந்தது, சினிமா கொட்டகம் ஒன்று இருந்தது. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பார், நிறைய யோசிப்பார், எழுதிக்கிட்டே இருப்பார். லன்ச் பிரேக்கில் கூட ஒரு சிறுகதை எழுதிடுவார். చాలా థ్యాంక్స్ சார், அண்ட் ஐ லவ் யூ சார்.